இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கர்த்தர் நமக்கு ஒரு சிறந்த ஆலோசகர். வசனம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்கள், இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ தனியாக போராட வேண்டாம், உன் வாழ்க்கை பாதையை நான் காட்டுவேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை கவனித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலவெளியில் தேவன் நம்மளோடு இடைப்படுகிற காரியம், தனியாக போராடாத, உன் வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கிறேன், உன் பாதையை நான் காட்டுவேன், நீ எந்த பாதையில் நடக்கணும்னு நான் வழி நடத்துவேன், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விட்டு ரொம்ப தூரத்தில் இல்லை, அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம தனியாக சந்திக்காமல் எப்போதும் வழிகாட்டியாக இருக்கிறார். பாருங்க, நமக்கு தேவன் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறார், ஒரு ஆலோசகராக இருக்கிறார், காவலராக இருக்கிறார். தேவன் தான் நமக்கு வழிகாட்டி என்று நாம் அவரை துதிப்போம். பாருங்க, என்று விசுவாசிப்போம். தேவன் தான் நமக்கு வழிகாட்டி என்று நாம் விசுவாசிப்போம். அவர் நம் பாதையை தவற விடவே மாட்டார். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம சுய புத்தியில் சாயக்கூடாதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 3:5-6 பார்க்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்கள், அநேக வேளையில் நம்மளுடைய நினைப்பு தான் என்ன ஆகுது, காரியங்களை நடத்துது. பாருங்கள், அப்போ நம்ம நினைவு எப்படியாக இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கணும். பாருங்கள், நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நம்ம நினைத்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அதை நினைத்து சோர்ந்து போகாதபடி தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உன் முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக இரு. நீ போகிற அந்த கரடு முரடான பாதைகளை நீ தேவன் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதை செவ்வையாக்கும். ஒருவேளை கோணலாக இருக்கலாம், முள்ளும் கல்லுமாக இருக்கலாம், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலும் நீ தேவனை நினைத்துக்கொள். தேவன் உன்னை இதே நிலையில் விடமாட்டார். அவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், அந்த பாதையில் உன்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நிறைய குழப்பங்கள்லேருந்து ஒரு நல்ல தெளிவை கொடுப்பார். பாருங்க, அவர் கண்கள் எப்பொழுதும் நம் மேல் தான் இருக்குது, நாம் பாதுகாப்பாக இருப்போம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை வந்தால், அதாவது வாலிப பிள்ளைங்க பாருங்கள், 12th படித்து முடித்தோடனே எந்த கல்லூரியில் நம்ம சேரணும், எந்த காலேஜில் நம்ம சேரணும், என்ன வேலை நம்மளுக்கு நம்ம பார்க்கணும், எந்த வேலை நம்மளுக்கு ஆயத்தமாக இருக்கும், நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். சில பேர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த உறவு நம்ம போகிறோம், இது கரெக்டாக இருக்குமா, நிறைய குழப்பங்கள் இருக்கும்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனியாக இல்லை, நீ தனியாக எந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என் கண்ணோட்டத்தினால் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை பாதை பற்றி பதட்டமாக இருந்தால் கர்த்தரே சிறந்த பாதையை காட்டுங்கள் என்று நம்ம கேட்கும் பொழுது, நம்முடைய பார்வையில் நல்லது போல் இருந்தாலும் தேவனின் பார்வையில் சிறந்தது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், சங்கீதம் 25:8 பாருங்கள், கர்த்தர் நல்லவரும் உத்தமமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியே தெரிவிக்கிறாராம். இல்லை, அநேக வழியாக நம்ம நினைக்கலாம், நான் சரியில்லை, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி கர்த்தர் நடத்துவார், அவர் வசனம் சொல்லுதுப்பாங்க. ஆகையால் பாவிகளுக்கு வழியே தெரிவிக்கிறாராம். அப்போது கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமமாக இருக்கிறார், ஆகையால் என்னுடைய வழியை எனக்கு தெரிவிப்பார். அந்த ஒரு விசுவாசம், தேவன் நம்மளுக்கு வழியை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:11 கூட, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் போதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாருங்களேன், நம்ம தனியாக இல்லை, நம்ம தனியாக போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவரது ஆலோசனை நாடும் பொழுது அவர் நமக்கு தெளிவான புரிதலை கொடுப்பார், அவர் நம்மளை வழி நடத்துவார்.
நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். நம்ம மேலே கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனை நாடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சாதாரணமான பாதையில் அல்ல, சிறந்த பாதையில் நடத்தும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தும்படி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.